Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Greet each and every one of you in the matchless name of our Lord and Savior Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். Today my title is இன்றைக்கு என்னுடைய தலைப்பு Grace in the Eyes of the Lord Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கண்களிலே தயவு. In the Old Testament, பழைய ஏற்பாட்டிலே in the book of Genesis, ஆதியாகம புத்தகத்திலே chapter 6, 6ஆம் வசனம், verse 5 to 7, 6ஆம் அதிகாரம் 5 7 வரை பார்க்கும் பொழுது, the Lord saw how great the wickedness of the human races had become on the earth. மனிதனுடைய காரியங்கள் எவ்வளவு பொல்லாப்பாய் இருந்தது பூமியிலே என்று பார்த்தார். And that every angle of the thoughts of the human heart was only evil all the time. மனிதனுடைய எண்ணங்கள் எப்பொழுதும் பொல்லாப்பாய் இருந்தது. And the Lord regretted that He had made the human beings on the earth, and His heart was deeply troubled. மனுஷனை படைத்ததற்காக தேவன் மனஸ்தாபப்பட்டார். So the Lord said, ஆகையால் தேவன் சொன்னார், I will wipe from the face of the earth the human race I have created. மனிதனை படைத்தேன், அவர்களை இந்த பூமியிலிருந்து இராதபடிக்கு செய்வேன் என்று சொன்னார். And with them the animals, the birds and the creatures that move along the ground. பூமியிலே ஊறுகின்ற எல்லாவற்றையும் மனிதனோடு சேர்த்து அழிப்பதாக சொன்னார். For I regret that I have made them. நான் தான் அவைகளை படைத்தேன், ஆகையால் மனஸ்தாபப்படுகிறேன் என்று சொல்லுகிறார். பாருங்க, முதல்ல ஆண்டவர் வந்து மனுஷனை படைத்ததற்கு அவர் அந்த வருந்தினார். See, already we have seen in the Bible that God created man and he was so distracted. So we read of God's displeasure with the world and its wickedness. ஆண்டவர் பூமியில் உள்ள எல்லா காரியங்களையும் பார்த்து அவர்களுடைய பொல்லாப்பை கண்டு அவர் மனஸ்தாபப்பட்டார். But as God pronounced judgment upon the world, ஆண்டவர் உலகத்திலே ஒரு நியாய தீர்ப்பை கொண்டு வந்தார். and prepared to destroy it with a flood. அவர் அதாவது வெள்ளத்தை கொண்டு அழிக்க தீர்மானித்தார். So we find encouraging words concerning one man. ஒரு மனிதன் மேல் தேவன் அக்கறையுள்ளவராய் இருந்தார். In a scripture verse, வேதாகமத்திலே in Genesis chapter 6 verse 8 says like this. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்திலே 8ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. But Noah found grace in the eye of the Lord. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே தயவு கிடைத்தது. எப்படியா? How? Here it says, இங்கே சொல்லப்படுகிறது, but Noah found grace in the eyes of the Lord. ஆண்டவராகிய தேவனுடைய கண்களிலே நோவாவுக்கோ கிருபை கிடைத்தது. So this is simply means that Noah found favor in God's sight. கர்த்தருடைய கண்களிலே அவனுக்கு தயவு கிடைத்தது. And we know the result of that favor. அந்த தயவின் காரியத்தை ரிசல்ட்டை நமக்கு தெரியும். Escape for him and his family from the flood. அவரும் நோவாவும் அவருடைய குடும்பமும் இந்த வெள்ளப்பெருக்கிலிருந்து அவர்கள் மீட்கப்பட்டார்கள். Let me ask you a question like this. நான் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கிறேன். But why Noah? ஏன் நோவா? Why did Noah find grace in the eyes of the Lord? ஆண்டவராகிய தேவனுடைய கண்களிலே அவருக்கு எப்படி தயவு கிடைத்தது? And how might we apply this to our situation today? நம்முடைய சூழ்நிலையிலே நாம் எப்படி இதை நாம் சரி பார்க்க முடியும்? First thing is, முதலாவதாக, why Noah found grace in the eyes of the Lord? ஏன் நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களிலே தயவு கிடைத்தது? One is, முதலாவதாக, he was a just man. அவன் நீதிமானாய் இருந்தான். If you read in Genesis chapter 6 verse 9, 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே here it says, இப்படியாக சொல்லப்படுகிறது, this is the account of Noah and his family. அவருடைய குடும்பத்தை பற்றி இங்கே சொல்லப்படுகிறது. அவரை பற்றியும் அவர் குடும்பத்தை பற்றியும். About him and his family. So Noah was a righteous man. நோவா நீதிமானாய் இருந்தான். I told you there, he was a just man. அவன் நீதிமான். Means அப்படி என்றால் Noah was a righteous man. நோவா ஒரு நீதிமான். Means அப்படி என்றால் blameless.
அவன் மேல் எந்த குற்றச்சாட்டும் இல்லை. blameless among the people of his time. அவன் வாழ்ந்த காலத்திலே அவன் குற்றமற்றவனாயிருந்தான். And he walked faithfully with God. ஆண்டவரோடு கூட அவன் விசுவாசத்திலே நடந்தார். So some translation says சில மொழிபெயர்ப்புகள் இப்படியாக சொல்லுகிறது, righteous. நீதிமான். This likely referred to his moral relations to God. கர்த்தரோடு கூட இருக்கிற ஒரு தன்மையை குறிக்கிறது. He was a perfect in his generation. அவன் வாழ்ந்த காலத்திலே அவன் உத்தமனாயிருந்தான். If you read in Genesis chapter 6 verse 9, ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே here it says இங்கே சொல்லப்படுகிறது, he was a just man, அவன் நீதிமான், he was a perfect in his generation. அவனுடைய வாழ்ந்த காலத்திலே அவன் உத்தமனாயிருந்தான். Yes, perfect means அப்படி என்றால் உத்தமன் என்றால் it's a blameless. அவன் மேல் எந்த குற்றச்சாட்டும் இல்லை. Not that he was sinless, அவன் பாவம் இல்லாதவன் மாத்திரமல்ல, but ஆனால் there were no blunt faults. அவன் மேல் எந்த விதமான பெரிய குற்றச்சாட்டும் இல்லை. And he was a man of moral அவன் ஒரு integrity among the people. ஜனங்கள் மத்தியிலே அவன் ஒரு உத்தமனாய், அவன் ஒரு மாதிரியாய், எடுத்துக்காட்டாய் வாழ்ந்தான். And also in this verse இந்த வசனத்திலே it says இப்படியாக he சொல்லப்படுகிறது, walked with God. தேவனோடு அவர் நடந்தார். So this is how he manifested his righteousness and integrity. இப்படியாக அவர் தேவன் படைத்ததிலே அவர் உத்தமனாய் அவர் வாழ்ந்து கொண்டிருந்தார். In walking with God, தேவனோடு நடப்பது என்றால் he imitated the example of Enoch. ஏனோக்கை அவர் மாதிரியாக பார்த்தார். Who is this Enoch? இந்த ஏனோக்கு யார்? His great grandfather. அவருடைய பெரிய தாத்தா. If you read in Genesis நீங்கள் ஆதியாகமம் chapter 5 verse 22, 5ஆம் அதிகாரம் I'm sorry, verse 24, 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே here it says இங்கே சொல்லப்படுகிறது, Enoch walked faithfully with God. ஏனோக்கு உத்தமமாய் தேவனோடு சஞ்சரித்தான். Here he follows his great grandfather. அவர் தன்னுடைய மூத்த பெரிய தாத்தாவை அவர் ஃபாலோ பண்ணார். Because ஏனென்றால் ஏனோக்கு walked faithfully with God. தேவனோடு அவர் விசுவாசத்தோடு நடந்தார். ஏனென்றால் God took him away. நோவா, அதாவது ஏனோக்கை தேவன் எடுத்துக்கொண்டார். So walking with God, தேவனோடு கூட அவர் நடந்தார். in Noah's case like involved. நோவாவுடைய காரியத்திலே அப்படியாக. That's why I told you. ஆகையால் தான் நான் சொன்னேன், His great grandfather அவருடைய மூத்த பாட்டன் Enoch walked faithfully with God. தேவனோடு கூட அவர் விசுவாசத்திலே நடந்தார். Then he was no more அவர் இல்லை, because God took him away. ஏனென்றால் அவரை எடுத்துக்கொண்டார் தேவன். So walking with God தேவனோடு நடப்பது என்றால் in Noah's case likely involved. அதே போல ஏனோக்கை போல நோவாவும் அவருடைய வாழ்க்கையிலே தேவனோடு நடந்தார். And calling upon the name of the Lord. தேவனுடைய பெயரை அவர் உச்சரித்தார். We begin in the days of which began in the days of Seth. சேத்துடைய காலத்திலே இது ஆரம்பமானது. இது ஆரம்பமானது. What has begun? The calling upon the name of the Lord. தேவனை தொழுது கொள்கிறதை அவர்கள் ஆரம்பித்தார்கள். If you have your Bible, நீங்கள் வேதம் please வைத்திருந்தால் turn with me to என்னோடு கூட நீங்கள் Genesis ஆதியாகமம் chapter 4 4ஆம் அதிகாரம் verse 26. 26ஆம் வசனத்தை பாருங்கள். It says, இப்படியாக சொல்லப்படுகிறது, after he became the father of Lamech, லாமேக்குடைய தகப்பனாய் இருந்த பொழுது மெத்துசலா lived 782 years. 782 years, 782 வருடம் அவர் வாழ்ந்தார். And had other sons and daughters, அவர் குமார்த்திகளும் பெற்றார். offering sacrifice to God. தேவனுக்கு அவர் பலி செலுத்தினார். So which began in the days of Cain and Abel. காயின் ஆபேலுடைய காலங்களிலே. So you can read this thing in Genesis chapter 4 verse 3 and 4. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 4
3-4 வசனங்களிலே பார்க்கலாம். In the course time, இந்த காலங்களிலே Cain brought காயின் some of the fruits of the soil நிலத்தின் கனிகளை கொண்டு வந்தார் as an offering to the Lord. தேவனுக்கு பலி செலுத்த. And then Abel ஆபேல் also brought தேவனுக்கு an offering. பலி செலுத்த கொண்டு வந்தார். Now you see the என்ன two காணிக்கை? types of offering. ரெண்டு விதமான காணிக்கைகளை நாம் பார்க்கலாம். What the Cain brought காயின் என்ன கொண்டு வந்தார்? and what the Abel brought. ஆபேல் என்ன கொண்டு வந்தார்? So Cain brought காயின் some fruits of the soil நிலத்தின் கனிகளை கொண்டு வந்தார் as an offering. அது தேவனுக்கு படைக்க. Here the Abel அங்கே ஆபேல் also brought an offering, தேவனுக்கு என்று காணிக்கை கொண்டு வந்தார். that is fat portion அதாவது கொழுத்த ஒரு காரியம். from some of the first born of his flock. அவருடைய மந்தையிலிருந்து முதல் பிறந்த ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டு வந்தார். The Lord looked with the favor on Abel and his offering. ஆண்டவர் ஆபேலுடைய காணிக்கையிலே அவர் தயவு காட்டினார். He did according to all that Lord commanded him. ஆண்டவராகிய தேவன் சொன்ன எல்லாவற்றையும் அவர் செய்தார். Who Noah? நோவா போல. நோவா did according to all that Lord commanded him. ஆண்டவராகிய தேவன் கட்டளையிட்ட எல்லாவற்றையும் செய்தார். So twice this is emphasized in the scriptures. வேதாகமத்திலே 2 முறை In சொல்லப்படுகிறது. Genesis chapter 6 verse 22, ஆதியாகமம் 6:22லே Noah did everything just as God commanded him. நோவா தேவன் செய்தது போல அவர் செய்தார். சொன்னது எல்லாம். Also in Genesis chapter 7 verse 5, ஆதியாகமம் 7:5லே Noah did all that God commanded him. கர்த்தர் அவருக்கு சொன்ன எல்லாவற்றையும் செய்தார். And see, we learn நாம் என்ன படிக்கிறோம்? from the writer of Hebrews எபிரேயர் எழுதின நற்செய்தி நூலிலே that this obedience of Noah நோவா கீழ்ப்படிதல் came from faith. விசுவாசத்திலே வந்தது. You can see this thing in Hebrews எபிரேயர் எழுதின நற்செய்தி chapter 11 எபிரேயர் எழுதின நிருபம் verse 7. 7ஆம் வசனம் It says, இப்படியாக by சொல்லப்படுகிறது. faith Noah, விசுவாசத்தினால் நோவா when he warned about things not yet seen, காணக்கூடாத காரியங்களை in holy fear built an ark to save his family. அவனுடைய குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக ஒரு பேழையை விசுவாசத்திலே அவர் கட்டினார். By his faith விசுவாசத்தினால் he condemned the world உலகத்தை அவர் எச்சரித்தார். and became heirs of the righteousness, அங்கே நீதிமானுடைய சந்ததியிலே வந்தார். and that is in keeping with faith. விசுவாசத்திலே அவர் நின்றார், So நிலைத்திருந்தார். that's why I said ஆகையால் தான் நான் சொல்லுகிறேன், he did according to all that Lord commanded. கர்த்தர் அவருக்கு சொன்ன எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்தார். So he was a preacher அவர் ஒரு பிரசங்கியார், of righteousness. நீதியை குறித்து பிரசங்கித்தார். So in 2 Peter 2 பேதுருவிலே chapter 2 2ஆம் வசனம் verse 5 5லே says சொல்லப்படுகிறது. like this, இப்படியாக சொல்லப்படுகிறது, if he did not spare the ancient world when he brought the flood on its ungodly people. அதாவது தேவனை அறியாத இந்த மக்கள் மேல் பெரிய ஜலப்பிரளயத்தை ஆண்டவர் கொண்டு வந்தார். So but protected ஆனால் பாதுகாத்தார் நோவாவை. God protected Noah. He protected Noah, a preacher of righteousness. நீதியை குறித்து பிரசங்கித்தவரை அவர் பாதுகாத்தார். So because of him அவரால் மாத்திரம் and 7 others, மற்ற 7 பேரும் காப்பாற்றப்பட்டார்கள். he not only lived a righteous life, அவர் நீதிமானாய் மாத்திரம் வாழவில்லை, but he also proclaimed the need for righteousness. அவர் நீதிக்கென்று அவர் அதை குறித்து பிரசங்கித்தார். Even though அவர் he lived in a very ungodly world, உலகத்திலே தெய்வ பயம் இல்லாத உலகத்திலே அவர் வாழ்ந்தார். Noah certainly was an unusual man. நோவா ஒரு சாதாரண மனிதன் அல்ல.
But perhaps we see, well, why only he and his family found grace in the eyes of the Lord. நாம் பார்க்கலாம், ஏன் நோவாவுக்கும் அவன் குடும்பத்திற்கு மாத்திரம் கர்த்தருடைய கண்களிலே தயவு கிடைத்தது? What about ourselves today? நம்மை பற்றி என்ன? Is there a need for us? நமக்கு ஏதாவது தேவைகள் இன்றைக்கு Need for இருக்கிறதா? us to find grace in the eyes of the Lord? ஆண்டவராகிய Today? தேவனுடைய கண்களிலே நமக்கு இன்றைக்கு தயவு வேண்டுமா? What about you? உங்களை குறித்து என்ன சொல்கிறீர்கள்? For me, எனக்கு என்ன? my answer is yes. எனக்கு ஆண்டவருடைய கண்களில் நிச்சயமாய் தயவு வேண்டும். So today, இன்றைக்கு I want to find a grace in the eyes of the Lord. ஆண்டவருடைய கண்களிலே எனக்கு தயவு கட்டாயம் வேண்டும். So we saw this thing in Noah's life. நோவாவுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கலாம். I asked you a question like நான் this. உங்களிடம் இப்படியாக ஒரு கேள்வி Why கேட்கிறேன். Noah found grace in the eyes of the Lord? ஏன் நோவாவுக்கு ஆண்டவருடைய கண்களிலே So தயவு there கிடைத்தது? we saw all the things. நாம் எல்லோரும் பார்த்தோம். We saw he was a just man. அவன் நீதிமான் என்று பார்த்தோம். He was a perfect in his generations. அவனுடைய வாழ்நாட்களிலே அவன் உத்தமனாய் வாழ்ந்தான். He walked with God. தேவனோடு அவன் நடந்தான். He did according to all that the Lord commanded him. ஆண்டவராகிய தேவன் சொன்ன எல்லாவற்றையும் அவன் செய்தார். And he was a preacher of righteousness. அவர் நீதியை குறித்து பிரசங்கித்தார். So ஆகையால் because of this, இதனால் he pleased God. தேவனை அவன் தேவனுடைய பார்வையிலே அவன் செவ்வையானவனாய் இருந்தான். Through this, இதன் மூலமாக he found grace in the eyes of the Lord. தேவனுடைய கண்களிலே இதன் மூலமாக அவனுக்கு கிருபை And my கிடைத்தது. second question is, இரண்டாவது கேள்வி என்னுடையது, why ஏன் we need to find grace in the eyes of the Lord? நமக்கு ஏன் ஆண்டவருடைய கண்களிலே தயவு கிடைக்க வேண்டும்? Not because ஏனென்றால் we face the threat of the worldwide calamities. உலகத்தில் உள்ள பயங்கரமான பேரழிவுகளை நாம் பார்க்கிறோம். Like flood, அதாவது பெரிய வெள்ளம், hurricanes, ஹரிக்கேன், சூறாவளி காற்று, tornadoes, டொர்னேடோ, cyclones, புயல் காற்று, like that. இது போன்று. And today we are facing the tough Like time, like Corona, COVID-19. இன்றைக்கு நாம் பார்க்கும்பொழுது ஒரு பயங்கரமான ஒரு கடினமான நாட்களிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். So we need as a children of God, தேவனுடைய பிள்ளைகளாக நாம் we need to find the grace in the eye of the Lord. ஆண்டவராகிய தேவனுடைய கண்களிலே நமக்கு தயவு கிடைக்க வேண்டும். After Noah and his family நோவாவும் அவருடைய குடும்பமும் were saved from the flood, அவர்கள் எதிலிருந்து காப்பாற்றப்பட்டார்கள்? வெள்ளத்திலிருந்து. so God promised, கர்த்தர் அவர்களுக்கு வாக்குத்தத்தம் செய்தார். listen here, இங்கே பாருங்கள், God promised கர்த்தர் அவர்களுக்கு வாக்குத்தத்தம் செய்தார். He would never again destroy the world in such a manner. இனிமேல் ஆண்டவர் இப்படி ஒரு பெருவெள்ளத்திலே நான் உலகை அழிக்க மாட்டேன் என்று அவர் வாக்கு பண்ணினார். In Genesis chapter 9, நாம் ஆதியாகமம் 9ஆம் அதிகாரத்தை பார்க்கிறோம். from verse 8 to 11, 8லிருந்து 13. here it says like this, இப்படியாக சொல்லப்படுகிறது, the rainbow is a constant reminder of God's promise. அதாவது வானவில்லானது ஒரு நிலையான ஆண்டவருடைய வாக்குத்தத்தமாய் இருக்கிறது. When God said to Noah and to his sons, அவருக்கும் அவருடைய நோவாவுக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும், I now establish my covenant with you நான் உங்களோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன் என்று சொன்னார். and with your descendants உன்னுடைய வம்சாவளியில வருகிறவர்களுக்கும், after you and with every living creatures that was with you. உன்னோடு கூட இருக்கிற எல்லா உயிரினங்களும். பாருங்க, இங்க ஆண்டவர் ஒரு covenant பண்றாரு. God is doing one அந்த covenant. covenant யாரோட பாருங்க, To whom அவரு, he is அவருடைய doing. பிள்ளைங்க, அவருடைய இது அடுத்தது, அது இல்லாம creatures பத்தி கூட இங்க சொல்றாரு. ஆண்டவராகிய தேவன் இங்க பார்க்கும்போது is telling about the Here his people and the creatures and all the things. here he says, இங்கே சொல்லுகிறார், I now establish my covenant with you and with your descendants after you and with every living creatures that was with you. நான் உன்னோடும் உன் பிள்ளைகளோடும் உன்னுடைய சந்ததியாரோடும்
இருக்கிற எல்லா உயிரினங்களோடும் நான் இப்படியாக வாக்குத்தத்தம் பண்ணுகிறேன் என்று உடன்படிக்கை பண்ணினார். Every living creatures, பாருங்கள், எல்லா ஜீவராசிகளும், that the birds, பறவைகள், and all the wild animals, காட்டிலே வாழ்கிற துஷ்ட மிருகங்கள், and all those that came out of the ark with you, உன்னோடு கூட இருக்கிற எல்லா மிருக ஜீவன்களும், பேழையை விட்டு வருகிற எல்லா மிருக ஜீவன்களோட உடன்படிக்கை. பாருங்க, every living creatures on earth, உலகத்திலே இருக்கிற எல்லா ஜீவராசிகளும், for them, அவர்களுக்கு God is making his covenant. ஆண்டவர் ஒரு உடன்படிக்கை செய்கிறார். He says here, இப்படியாக சொல்கிறார், I established my covenant with you. நான் உங்களோடு கூட ஒரு உடன்படிக்கை செய்கிறேன். என்ன அந்த உடன்படிக்கை? What is that covenant? Never again will all life be destroyed by the waters of a flood. இனிமேல் இந்த உலகத்தை நான் ஜலத்தினால் அழிக்க மாட்டேன் என்று சொல்கிறார். Never again, he says. மறுபடியும் நான் தண்ணீரிலே அழிக்க மாட்டேன் என்று சொல்கிறார். Will there be a flood to destroy the earth? உலகத்தை அழிக்க ஒரு வெள்ளம் வராது. And God said, ஆண்டவர் சொல்கிறார், this is the sign of the covenant. இதுதான் உனக்கு அடையாளம் என்று சொல்கிறார். This is the sign of the covenant. இதுதான் ஒரு அடையாளமாய் இருக்கிறது. I am making between me and the earth. ஆண்டவராகிய தேவன் அவருக்கும் உலகத்திற்கும் ஒரு உடன்படிக்கையை செய்தார். So whenever I bring clouds over the earth, வானத்தின் மேல் நான் மேகத்தை வரவைக்கும் பொழுது, and rainbow appears in the clouds, அங்கே வானவில் தோன்றும், I will remember my covenant. நான் உங்களோடு செய்த அந்த உடன்படிக்கையை நான் ஞாபகத்திலே வைப்பேன் என்று சொன்னார். Between me and you, உங்களோடும் என்னோடும், and all living creatures of every kind. உலகத்தில் உள்ள எல்லா வகையான மிருக ஜீவன்களோடும் தேவன் உடன்படிக்கை பண்ணினார். Never again will the waters become a flood to destroy all life. ஆண்டவர் மீண்டுமாய் தண்ணீரை கொண்டு வெள்ளத்தை கொண்டு இந்த உலகத்தை நான் அழிக்க மாட்டேன் என்று சொல்கிறார். So whenever the rainbow appears in the cloud, எப்பொழுதெல்லாம் அங்கே வானவில் வருகிறதோ, I will see it and remember the everlasting covenant between God and all living creatures of every kind on the earth. ஆண்டவர் சொல்கிறார், நான் உங்களோடும் உலகத்தில் உள்ள எல்லா ஜீவராசிகள் மிருக ஜீவன்களோடும் நான் பண்ணின உடன்படிக்கையை நான் மறக்கவே மாட்டேன் என்று சொல்லி. So God said to Noah, கர்த்தர் நோவாவிடம் சொல்கிறார், this is the sign of the covenant. இதுதான் நான் பண்ணின உடன்படிக்கையின் அடையாளம். I have established between me and all life on the earth. உலகத்தில் உள்ள எல்லா ஜீவராசிகளுக்கும் உன்னோடும் நான் உடன்படிக்கை பண்ணுகிறேன் என்று சொன்னார். So because ஏனென்றால் we face the promise of the end of the world. உலகத்தின் கடைசியிலே நாம் வந்திருக்கிறோம், வாக்குத்தத்தத்தை பார்க்க வேண்டும். So Peter also remind us, பேதுரு நமக்கு ஞாபகப்படுத்துகிறார், that just as the world was once destroyed by water. உலகமானது ஒருமுறை தண்ணீரினால் அழிக்கப்பட்டது. So and also I want to here remember நான் ஞாபகப்படுத்துகிறேன் about the Lord's table also. கர்த்தருடைய பந்தி. I told you நான் சொல்லியிருக்கிறேன் that he is making a covenant between his servant. ஆண்டவர் தன்னுடைய ஊழியக்காரர்களோடு அவர் உடன்படிக்கை பண்ணுகிறார். And he said, this is the sign of the covenant. ஆண்டவர் சொல்றார், இதுதான் அடையாளம். I have established between me and all the life. உங்களோடு உலகத்தில் உள்ள எல்லா ஜீவராசிகளோடும். And same thing ஆண்டவர் Jesus also, இயேசு கிறிஸ்து கூட in the New Testament, புதிய ஏற்பாட்டிலே he said சொல்லுகிறார், regarding the Lord's Supper, ஆண்டவருடைய ராபோஜனத்திலே in Mark 14, மார்க் எழுதின நற்செய்தி நூல் 14 in verse 22, 24, he says like this, இப்படியாக சொல்லுகிறார், and Jesus picked up a cup of wine and gave thanks to God. ஆண்டவர் அந்த பாத்திரத்தை எடுத்து
அவர் பிதாவாகிய தேவனுக்கு நன்றி செலுத்துகிறார். and he gave it to his disciples. அவருடைய சீஷர்களிடம் கொடுக்கிறார். Then all drank some. அவர்கள் எல்லோரும் அதை பானம் பண்ணினார். Then he said, அவர் சொன்னார், this is my blood, இது உங்களுக்காக சிந்தப்படுகிற which is poured out for many people, அநேகருக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தமாய் and இருக்கிறது. with it இதன் மூலமாக God makes his agreement. அவர் ஒரு உடன்படிக்கை செய்தார். So whenever we are the partaker of the Lord's table, கர்த்தருடைய பந்தியிலே நாம் இருக்கும் பொழுது, பங்கெடுக்கும் பொழுது, before taking his blood, அவருடைய இரத்தத்தை நாம் பானம் பண்ணும் பொழுது, we are making a new covenant. தேவனோடு நாம் ஒரு உடன்படிக்கை செய்கிறோம். New covenant with God. தேவனோடு ஒரு உடன்படிக்கை. And also here, இங்கே சொல்லப்படுகிறது, Peter reminds us நமக்கு ஞாபகப்படுத்துகிறார் that just as the world was once destroyed by water, உலகம் ஒருமுறை தண்ணீரினால் அது அழிந்து போனது, so it shall be destroyed by fire. அங்கே நீரினால் அழிந்தது, இப்பொழுதோ அது நெருப்பினால் அழிய போகிறது. அந்த பழைய ஏற்பாட்டுல ஆண்டவர் கொடுத்த அந்த கவர்னன்ட் என்ன சொன்னாரு? ஊழியக்காரனோட what God said in the Old Testament, ஓடவும் டிசெண்டன்ட்டோடவும் பிரின்சஸோடவும் நான் சொல்லக்கூடிய இது வந்து என்னது? இனிமே இந்த பூமியை நான் ஜலத்தினால நான் அழிப்பது இல்லை. God said to Noah and his family, I am not going to destroy the world and the creatures in the world through water. இப்போ கூட நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம். எப்படி கேட்கலாம்னா, இப்போ 2004ல வந்தது சுனாமி, அது ஜலத்துல தான வந்தது. You might have asked, நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம். You might have asked me what tsunami came in 2004 and destroyed many people. Just see the word of God. இந்த covenant பூமியை சொன்னார். God said the whole world. நான் அழிக்க மாட்டேன்னு. He never destroyed. We have to be careful. ஆனா இங்க பேதுரு என்ன சொல்றாரு பாருங்க. What Peter says here. என்ன சொல்றாருன்னா, what is Peter remind us, பேதுரு நமக்கு ஞாபகப்படுத்துகிறார், just as the world was once destroyed by water, உலகம் ஒரு முறை நீரினால் அழிந்தது, so it shall be destroyed by fire. ஆகையால் இப்பொழுதோ அடுத்தது என்ன பண்ண போகிறது? எப்படி அழியும்? அக்கினி destroyed by fire. நெருப்பினால் அழிய போகிறது. when Jesus returns. இயேசு கிறிஸ்து வரும்பொழுது. இது நான் சொல்லல. I am not telling this. வேதத்துல சொல்றது. The word of God, the Bible is telling. In 2 Peter, 2 பேதுரு chapter 3, மூன்றாம் அதிகாரம், from verse 3 to 13 if you read. 3 இலிருந்து 13 வரை நாம் படிக்கும் பொழுது, so the world will be destroyed, shall be destroyed by fire. உலகம் எப்படியாக அழிய போகிறதுதான்? நெருப்பினால். So in view of this promise, ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை பார்க்கும் பொழுது, Peter called upon us. பேதுரு நம்மை அழைக்கிறார். யார் அழைக்கிறாரு? Who is calling us? The children of God. தேவனுடைய பிள்ளை. 2 Peter, 2 பேதுரு chapter 3, மூன்றாம் அதிகாரம், verse 14. 14 நாம் பார்த்தால், Here it says, இங்கே சொல்லப்படுகிறது, just as Noah found grace in the eye of the Lord, நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களிலே தயை கிடைத்தது போல, so we need to found by him in peace, ஆண்டவருக்குள் நமக்கு சமாதானம் கிடைக்க வேண்டும். without spotless, நாம் குற்றமற்றவர்களாய், without spot and blameless. நாம் குற்றமற்றவர்களாய் இருக்க வேண்டும். Is this not simply another way of saying that we, like Noah, நாம் நோவாவை போல இருப்பதனால் கர்த்தருடைய கண்களிலே தயை கிடைக்கிறது என்று சொல்ல முடியாது. so need to find grace in the eye of the Lord. ஆண்டவருடைய கண்களிலே நமக்கு நிச்சயமாய் தயை கிடைக்க வேண்டும். So indeed it is, அது கிடைக்கும். when the end of the world comes, உலகத்தின் முடிவு வரும் பொழுது, we had better be in a condition where we do find grace in the eyes of the Lord. ஆண்டவருடைய கண்களிலே நமக்கு நிச்சயமாய் தயை கிடைக்கும். Otherwise, இல்லை என்றால் we will be like those who left outside of the ark when the floods came. அப்படி இல்லை என்றால் இந்த பேழைக்கு வெளியே இருக்கிற ஜனங்கள் எப்படி தவித்தார்களோ அப்படிதான் நாமும் இருக்க வேண்டும். பாருங்க, இங்க அது பேதுரு சொன்னதை நம்ம பார்த்தோம். Peter said like this, ஆண்டவர் வரும்பொழுது, when Jesus comes, இந்த உலகம் எப்படி அழிக்கப்படும் என்று how the world will be destroyed, எழுதப்பட்டிருக்கிறது. it was written in the Bible. அது ஆனா இன்றைக்கு நீங்க எடுக்க போனா when you see என்ன today சொல்றாங்க, they are telling something, nuclear bomb,
தயாரா இருக்கு. This is nuclear system ready to destroy the world. செகண்ட் வேர்ல்டு வார்ல நம்ம In the பார்த்தோம். Second World War, we have seen அட்டமா பார்த்தோம். atom bomb was introduced. வேற என்ன இப்போ சயின்டிஃபிக்கா நீங்க படிக்க பொழுது When you study everything scientifically, துல்லியமாய் தாக்கக்கூடிய மிசைல்ஸ் we are seeing the missiles. அந்த மாதிரிலாம் நம்ம பார்க்கிறோம். We are seeing many பாருங்க, things. இது எல்லாமே நெருப்புக்கு சம்பந்தம். This and all were compared to the fiery அது things. மாத்திரம் இல்ல, நம்ம இன்னொரு Not கூட only கேட்டோம், that. பயோவார்னு கேட்டோம். Biowar. இன்றைக்கு நாம் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நம்ம ஃபேஸ் We பண்ணிட்டு are facing many உலகமே things. ஒரு கலக்கி The கொண்டு world was troubled. கண்ணுக்கு தெரியாத ஒரு It is invisible virus. ஒரு வைரஸ் இன்னைக்கு பயப்படுத்திட்டு இன்னைக்கு We are frightened for கிட்டத்தட்ட ஒரு 5 மாதம் நினைக்கிறேன் More than 5.5 months, we are வெளியே stagnated. போகாம இன்னைக்கு பயந்துட்டு We were locked down and பாருங்க, stagnated. நம்ம இதெல்லாம் பார்க்கும் When we பொழுது see all these things, நாம் கடைசி காலத்துக்குள் we are in the end time. இருக்கிறோம். We are in the end time. ஸோ இதெல்லாம் நான் ரிமெம்பர் பண்ணது. I want to remember this. So we need நமக்கு என்ன கிடைக்க வேண்டும்? to find the grace in the eyes of the Lord. நோவாவுக்கு கிடைத்தது போல நமக்கும் ஆண்டவருடைய கண்களிலே தயவு கிடைக்க இன்னைக்கு வேண்டும். பாருங்க, எவ்வளோ பெரிய ஆட்கள் தான், யார் பெரிய நான் சொல்ல I don't want to say mention எவ்வளோ பெரிய ஆட்கள் தான். anyone's name. இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு காரியத்துக்குள்ள அவங்க போகும்பொழுது அது எவ்வளோ ஒரு கஷ்டமான ஒரு What a tragedy it is when they undergo ஆனா all these grievances. அந்த தேவனாகிய இயேசு கிறிஸ்து But our Lord Jesus Christ, நம்மளை மிகவும் அழகாக Amen. பாதுகாத்தார். God is protecting us very beautifully. அவருடைய நாமத்திற்கு Glory to the Lord in மகிமை the, உண்டாவதாக. for the name of the Lord Jesus So Christ. when the end of the world comes, உலகத்தின் முடிவு வரும் பொழுது we had better be in a condition where we too find grace in the eye of the Lord. நாம் உலகத்தின் முடிவு வரும் பொழுது நமக்கும் தேவனுடைய கண்களிலே தயவு கிடைக்க வேண்டும். Otherwise, இல்லை என்றால் we will be like those who left outside of the ark. அப்படி இல்லை என்றால் நாம் கூட இந்த பேழைக்கு வெளியே இருந்த மக்களுடைய நிலைமைதான் நமக்கு. And the thing is, மூன்றாவதாக how we can find grace in the eye of the Lord. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடம் நாம் எப்படி நமக்கு கிருபை கிடைக்கும்? So we must be just in His sight. அவருடைய பார்வையிலே நாம் உத்தமர்களாக இருக்க வேண்டும். Fortunately, அதுபோல the good news of the gospel is that அங்கே தேவனுடைய நற்செய்தி, God sent Christ in order to make us just. ஆண்டவர் நம்மை ஆண்டவரை நமக்காக நீதிமான்களாக அனுப்பினார். Was a righteous, அவர் நீதிமான், forgiveness, நமக்கு மன்னிப்பை கொடுக்கிற இயேசு கிறிஸ்து forgiven in His sight. அவருடைய பார்வையில். If you read in Romans chapter 5, ரோமர் 5ஆம் அதிகாரம் 8 and 9, 8-9 but God demonstrated His own love for us in this, ஆண்டவர் தம்முடைய அன்பை இங்கே வெளிப்படுத்துகிறார். while we were still sinners, நாம் பாவிகளாய் இருக்கையில் Christ died for us. ஆண்டவராகிய தேவன் நமக்காக மரித்தார். Since we have now been justified by His blood, அவருடைய இரத்தத்தினால் நாம் நீதிமான்களாக்கப்படுகிறோம். how much more shall we be saved from God's wrath through Him? அவருடைய ஆண்டவருடைய பயங்கரத்திலிருந்து நாம் எவ்வளவாய் நாம் மீட்கப்படுகிறோம். This blessing is available to all who demonstrate true faith in Jesus. இயேசு கிறிஸ்துவுக்குள் உண்மையாய் வாழ்கிறவர்கள் இதை செய்து If காண்பிப்பார்கள். you read in Romans chapter 3 verse 24 ரோமர் 3:24 to 26, 26 and all are justified freely by His grace through the redemption that came by Christ Jesus. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு என்ன கிடைத்தது? வெற்றி கிடைத்தது. God presented Christ as a sacrifice of atonement. ஆண்டவராகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை அவர் இப்படியாக பலியாக கொடுத்தார். Through shedding of His blood. அவருடைய இரத்த சிந்துதலின் மூலமாக. To be received by faith. நாம் விசுவாசத்தின் மூலமாக. He did this to demonstrate His righteousness. அவருடைய நீதியை அவர் வெளிப்படுத்தினார். Because ஏனென்றால் in His forbearance He had left the sins committed for and unpunished.
ஆண்டவராகிய தேவன் நம்முடைய பாவங்களுக்காக அவர் அங்கே என்ன செய்யப்பட்டார்? தண்டிக்கப்பட்டார். He did it to demonstrate his righteousness அவருடைய நீதியை வெளிப்படுத்த at the present time, இப்பொழுது so as to be just and one who justified those who have faith in Jesus. ஆண்டவர் மேல் நம்பிக்கை உள்ளவர்கள் இதை செய்து காண்பிப்பார்கள். Being justified, நாம் எப்படியாக அதை நாம் மேற்கொள்ளுகிறோம்? we can have peace with God. கர்த்தரோடு நமக்கு சமாதானம். Concerning with Peter's wrote பேதுரு இப்படியாக எழுதுகிறார் in Romans chapter 5 verse 1. ரோமர் 5:1 Therefore, since we have been justified through faith, நாம் விசுவாசத்தினால் நீதிமான்களாக்கப்படுகிறோம். so then, ஆகையால் dear friends, அன்பானவர்களே, since you are looking forward to this, நீங்கள் இதை பார்க்கிறீர்கள், make every effort to be found spotless, blameless, and at peace with him. நீங்கள் அப்படியாகவே குற்றமற்றவர்களாய், நீங்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களாய், உத்தமர்களாய் இருக்க வேண்டும். We must be perfect in our generation. நம்முடைய சந்ததியிலே நாம் உத்தமர்களாய் இருக்க வேண்டும். That is to be complete, mature, to be everything God desire of us. கர்த்தர் நமக்கு சொன்ன எல்லாவற்றிலும் நாம் செய்து முடிக்க வேண்டும். Again, the good news of the gospel of Jesus Christ தேவனுடைய நற்செய்தி is that God has provided the necessary elements for us to be perfect. ஆண்டவராகிய தேவன் நமக்கு உத்தமர்களாய் வாழ தேவையான உபகரணங்களை நமக்கு கொடுக்கிறார். What is that element? அந்த காரியங்கள் என்ன? One is முதலாவதாக the blood of Christ, தேவனுடைய இரத்தம், இயேசுவின் இரத்தம், to cleanse us of our sin. நம்முடைய பாவங்களிலிருந்து நம்மை கழுவும். Second is இரண்டாவதாக the word of God, கர்த்தருடைய வார்த்தை, to guide us நம்மை வழிநடத்தும், to completion. நம்மை முழுமையாக. And third is மூன்றாவதாக the strength of the Spirit, பரிசுத்த ஆவியின் பலன், to help us நமக்கு உதவி செய்யும் in our struggle. நம்முடைய போராட்டத்தின் You மத்தியில். can read this thing in Ephesians எபேசியர் chapter 3 verse 16, 3:16, and also Romans ரோமர் chapter 8 8 verse 13, 13. and also அது the மாத்திரமல்லாமல் fourth thing is the நான்காவதாக providence of God, தேவனுடைய பொக்கிஷம், who will work with us நம்மோடு கூட வேலை செய்யும், and lead us to நம்மை victory. வெற்றியிலே நடத்தும். According to 2 Thessalonians 2 தெசலோனிக்கேயர் chapter 3 3 verse 3, 3 Peter 1 பேதுரு chapter 5 verse 10. 5 10. So we must walk with God. தேவனோடு நாம் நடக்க வேண்டும். Of course, this would mean that we can no longer walk as the rest of the Gentiles walk. நாம் உலகத்தார் நடப்பது போல் நாம் நடக்க You மாட்டோம். can read this thing in Ephesians chapter 4 எபேசியர் 17 to 4 20. 17 20 வரை. So rather, it requires that we be the followers of God as a dear children. தேவனுடைய அன்பான பிள்ளைகளாய் நாம் இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும். அதன் மூலமாக and that walk in love. அன்பிலே நாம் நடக்க வேண்டும். According to Ephesians chapter 5:2. எபேசியர் 5:2 walk as a children of light. நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடக்க வேண்டும். Exposing the sins of darkness. நீங்கள் அதாவது அந்தகாரத்தில் உள்ள பாவங்களை செய்யக்கூடாது. Ephesians chapter 5 எபேசியர் 5 verse 8 to 11. 8 இலிருந்து 11. Walk as wise. நீங்கள் ஞானமாய் நடக்க வேண்டும். With an understanding of what Lord will is. ஆண்டவருடைய சித்தம் என்னதென்று அறிந்து நடக்க வேண்டும். Ephesians chapter 5 எபேசியர் 5 15 to 17. 15 இலிருந்து 17. So we must do all that God has commanded. கர்த்தர் நமக்கு சொன்ன எல்லாவற்றையும் நாம் செய்ய வேண்டும். Means observing not just something but all things. எல்லாவற்றையும் நாம் செய்ய வேண்டும். According to Matthew 28:20. மத்தேயு 20:20. For in so doing இப்படி எல்லாம் செய்ய we வேண்டும். demonstrate our faith to be a living faith. நமக்கு நாம் ஆண்டவர் மேல் ஒரு ஜீவனுள்ள விசுவாசம் According to உள்ளவர்களாய் James இருப்போம். 17. யாக்கோபு 17. And we must be a preachers of righteousness. நாம் நீதியை குறித்து பிரசங்கிக்க வேண்டும். It is God's will கர்த்தருடைய சித்தம் that we proclaim the praises of Him. அவரை பற்றி நாம் புகழ வேண்டும். We should include His righteousness. அவருடைய நீதியை நாம் சேர்க்க வேண்டும். 1 Peter 1 பேதுரு chapter 2 இரண்டாம் அதிகாரம் verse 9. 9ஆம் வசனம். Thinking of the salvation of Noah நோவாவின் ரட்சிப்பை குறித்து நாம் should பார்க்கிறோம். remind us of the comparison. நாம் இதை உற்று பார்க்கும் பொழுது Peter makes
between Noah's salvation and our own. பேதுரு இங்கே நோவாவுடைய ரட்சிப்பையும் நம்முடைய ரட்சிப்பையும் குறித்து பேசுகிறார். The part baptism இங்கே ஞானஸ்தானம் என்பது serves in our salvation. நம்முடைய ரட்சிப்பிலே ஒரு பங்காக If you இருக்கிறது. read in 1 Peter 1 பேதுருவிலே chapter 3 மூன்றாம் verse அதிகாரம் 20 and 21, 20 21 to those who were disobedient long ago when God waited patiently in the days of Noah, நோவாவின் காலத்திலே அவர் பொறுமையோடு காத்திருந்தார். while the ark was being built, அங்கே பேழை there God gave time கர்த்தர் நேரத்தை கொடுத்தார் for the disobedient, கீழ்ப்படியாத but still ஜனங்களுக்கு. the people did not listen him. ஆனால் ஜனங்களோ அவருக்கு செவி So கொடுக்கவில்லை. in it only ஆகையால் தான் a few people, சில a ஜனங்கள், few people means சிலர் என்றால் only 8 in all 8 பேர் மாத்திரம்தான் பேழைக்குள் were saved ரட்சிக்கப்பட்டார்கள். through water. அவர்கள் தண்ணீர் ஜலத்திலிருந்து நீரிலிருந்து காப்பாற்றப்பட்டார்கள். God destroyed கர்த்தர் that generation through அந்த water, அந்த சந்ததியே அப்படியே தண்ணீரிலே மூழ்கி விட்டது. but God selected 8 people ஆனால் ஆண்டவராகிய தேவன் 8 பேரை தேர்ந்தெடுத்தார். were saved through that water. அந்த தண்ணீரிலிருந்து அவரை மீட்டார். So and this water இந்த தண்ணீரானது symbolize எதை குறிக்கிறது? baptism that now ஞானஸ்தானத்தை. save you also. உங்களையும் என்னையும் காப்பாற்றும். So not the removal of dirt from the body, நாம் சரீரத்திலிருந்து அழுக்கை சுத்திகரிப்பது மாத்திரமல்ல, but the pledge of a clear conscience towards God. கர்த்தருக்கென்று நாம் அங்கே நாம் முழு மூச்சாய் நிற்க It வேண்டும். saves you by the resurrection of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலிலே பங்கு Just பெறுகிறோம். as God used the elements of water to save Noah from the wicked world, ஆண்டவராகிய தேவன் தண்ணீர் என்ற ஒரு உபகரணத்தை வைத்து நோவாவை மீட்டார். so in His grace, அவருடைய கிருபையிலே God utilized water in our salvation நம்முடைய ரட்சிப்பிலேயும் ஆண்டவர் இங்கு அதே தண்ணீரை உபயோகிக்கிறார். through the blood of Jesus. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். So if you have not done so far, நீங்கள் இதுவரை ஞானஸ்தானம் எடுக்கவில்லை என்றால் why not find a favor in God's sight கர்த்தருடைய கண்களிலே உங்களுக்கு ஏன் தயவு கிடைக்க by கூடாது? being baptized? நீங்கள் ஞானஸ்தானம் நீங்க எடுத்து பாருங்க, ரொம்ப கேர்ஃபுல்லா பாருங்க. you have to be careful Baptism சொல்லும்போது, when we say baptism. so in the sight of God, தேவனுடைய பார்வையில் by being baptized for the remission of your sin. உங்களுடைய பாவங்களுக்காக நீங்கள் மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும். ஒரு துணி வெள்ளை துணியில அழுக்கு Immense போனா baptism. டிட்டர்ஜென்ட் யூஸ் பண்ணணும். நீங்கள் டிட்டர்ஜென்ட் கிடையாது, அந்த டிட்டர்ஜென்ட் கூட ஒரு பேர் இருக்குது. சர்ஃப்னு ஒரு பேர் இருக்குது, ஏரில்னு ஒரு பேர் இருக்குது, அப்புறம் வேற என்ன இருக்குதுன்னெல்லாம் சொல்றாங்க, என்னெல்லாம் சொல்றாங்க. ஆனா அதே மாதிரி தான் இந்த அழுக்க போக்குறதுக்கு ஒரு பேர் இருக்கிறது. cleanse the sin. So being baptized for the remission of your sins, உங்கள் பாவங்களை நீங்கள் கழுவத்தக்கதாக நீங்கள் ஞானஸ்தானம் பெற then வேண்டும். we look forward to the coming of the Lord, அதன் பிறகு நீங்கள் ஆண்டவருடைய வருகைக்கு எதிர்பார்க்கலாம். in which He will usher in the new heavens and the new earth. புதிய வானம் புதிய பூமியை தேவன் உண்டாக்குவார். He gives special heed to the word of Peter. பேதுரு இதை முக்கியத்துவப்படுத்தி Second சொல்கிறார். Peter 2 பேதுரு chapter 3 மூன்றாம் அதிகாரம் verse 14 says this: 14ஆம் வசனம் இப்படியாக Therefore, சொல்கிறது. beloved, ஆகையால் சகோதரரே, looking forward to these things, இதை நீங்கள் பார்த்து be கொண்டிருக்கிறீர்கள். diligent நீங்கள் விழித்திருங்கள். to be found by Him in peace, அவருக்குள் நீங்கள் சமாதானமாயிருங்கள். without spot and blameless. கரைதிரை அற்றவர்களாய் இருங்கள். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Amen.